चर्चधीरः आमानि कृत्वा धन्यधास्ते साम्राज्यं भौज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्टं राज्यं महाराज्यमाधिपत्यम् अयं समन्तपर्याया स्यात् सार्वभौमः सार्वायुः. ஆரத்தி எடுத்துக்கம்மா. அப்பா, நம்ம ஊர்ல இந்த நாக பௌர்ணமிய ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க? நாகம்மா நம்ம ஊர் குலதெய்வம்மா. சரி, இன்னைக்கு ராத்திரி சிவ பூஜைக்காக நாகலோகத்துல இருந்து நாகக்கண்ணிங்க வருவாங்கன்னு என் சின்ன வயசுல இருந்து சொல்றீங்க. யாராவது பாத்திருக்காங்களா இல்ல கட்டுக்கதையா? பாரு கண்ணு, பிராணங்க தேவ ரகசியங்க. அதுகளை நம்பி ஆராதிக்கணுமே தவிர ஆதாரம் தேடி சந்தேகப்படக்கூடாது. தப்புமா. சாப்பிடுமா. எங்க அம்மா இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா நான் சொல்றத கேளுமா. சாப்பிடுமா. நல்லா இருக்குன்னு இது உங்களுக்கு 60 வயசு ஆச்சு, அவளுக்கு 16 வயசு ஆச்சு. இன்னும் நீங்க தான் அவளுக்கு சோறு விட்டுதா? இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒருத்தி இல்ல. பைத்தியம். பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு விட்டாத சோற வேற யார் விட்டுவாங்க? ஏன் 50வது வயசுல எங்க அம்மா எனக்கு சோறு விட்டுனாங்க. அம்மா, இன்னையில இருந்து இந்த மோதிரத்தை உன் விரல்ல போட்டுக்கம்மா. என்ன மச்சான், லட்சம் ரூபாய் விலை உள்ள மோதிரத்தை சின்ன பொண்ணு கையில போடுறீங்க? என்னமோ இன்னைக்கு என் பொண்ணு குடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்தேன். உனக்கு என்னடா? இங்க கத்துறத விட்டுட்டு வெளியில வந்து கத்துங்க. உங்க மருமக ராகவ அனுப்பின ஆளுங்களாம் வெளியில நிக்கிறாங்க. எதுக்கு? சொத்து விஷயமா கோர்ட்டுக்கு போறாங்களாம். வணக்கம். வணக்கம். என்னையா? அதான் நான் சொன்னேன். சும்மாரா சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ராகவன் அப்பா கிட்ட சொத்து வித்து பணத்தை வாங்கிட்டு 20 வருஷமா ரிஜிஸ்டர் பண்ணல. அது விஷயமா பேச வந்திருக்கோம். நீ என்ன சொல்ற? அப்படி சொன்னா கொன்னுடுவேன். எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் அவன் அப்பா எனக்கு பணமே கொடுக்கல. எங்க அந்த ராகவன் பையில வந்து சொல்ல சொல்லு. அவன் அப்பா எனக்கு பணம் கொடுத்தான்னு நிரூபிக்க சொல்லு. என் ஆஸ்தி எல்லாம் அப்படியே அவனுக்கு எழுதி கொடுத்துறேன். அந்த ராகவன் எனக்கு மருமகன். செத்து போன அவங்க அப்பா எனக்கு மச்சன. ஏதாவது பேசணும்னு நினைச்சா அந்த ராகவனை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க மாதிரி மத்தியஸ்தரை அனுப்ப வேண்டாம்னு நான் சொன்னதா போய் அவங்கிட்ட சொல்லுங்க. மோர் சாப்பிட்டு போங்க. ஏய், குடினா குடிச்சிரதா? வெக்கமா இல்ல? எவன் அப்பா விட்டு சொத்து மறுபடியும் இந்த மாதிரி தூது அனுப்புனா செருப்பால அடிப்பேன்னு இவர் சொன்னதா அவங்கிட்ட சொல்லுங்க. இப்ப குடிங்க. தாய் மாமன்னா அவனுக்கு இலக்காரமா போயிடுச்சா? என் பொண்ணையும் அந்த ராகவனையும் இந்த கையால தான் வளர்த்தேன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். கேவல ஆஸ்திக்காக இந்த தகராறு வந்துச்சு. டேய், இன்னைக்கு சந்திர கிரகணம். நம்ம ஆளுங்களை எல்லாம் ஆத்துக்கு போய் குளிச்சு முழுகிட்டு வர சொல்லுடா. சம்பிரதாயம் மாறி போனதால்தான் இந்த சங்கடம் எல்லாம் வருது. வாமா. ஏங்க, அண்ணன் என்னமோ அந்த பணம் குடுக்கலங்கிறாரு. ராகவனோட அப்பா என்னமோ அந்த பணம் கொடுத்ததா சொல்லி செத்துட்டாரு. அப்ப அந்த பணத்தை அவர் கொடுக்கலையா, இவர் வாங்கலையா? அடியே, அவர் பணம் அனுப்புனது என்னவோ உண்மை. அந்த பணம் பெரியவர் கைக்கு வரலங்கிறது அதை விட உண்மை. அந்த பணத்தை இடையில அழுத்தினது நான் தான். அடங்கொப்பறானே, இந்த விஷயத்தை இத்தனால நீங்க என்கிட்ட சொல்லல. கிரகணத்தடிக்கு சொல்லலான்னு பந்த போடு. கப்ப எடுத்துக்கிறேன். அது இங்க வை. ஜெயிச்சப்புறம் எடுத்துக்கிறேன். என்ன தம்பி, முத்தங்களா? அங்க அத்தனை அழகான பொண்ணுங்க லிப்ஸ்டிக்க போட்டுக்கணும் வந்து சப்பக்கு சப்பக்குன்னு முத்தம் கொடுக்குதுங்க. அதெல்லாம் சீச்சி வேணாம் போன்னு சொல்லிட்டு இங்க வந்து கப்புக்கு கபக்கு கபக்குன்னு முத்தம் கொடுக்குறியா? என் கணக்குல இதாட்ட கப்பு வாங்குற வில்லிங்க சாம்பியனு. அந்த அழகான பொண்ணுங்களை செட்டப் பண்றவன் தான் சாம்பியனு. டேய், நமக்கு வேண்டியதெல்லாம் நம்மள விரும்புறவங்க இல்லடா, நாம மனசார விரும்புறவங்க தான். எங்க இருக்கிறாங்க தம்பி அவங்க? நான் மனசார கூப்பிட்டா வருவா. எங்க கூப்பிடுங்க பாக்கலாம். டியோ, கம் ஆன். ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய் பொண்ணு, யார் நீ? என்ன புதுசா பேசுற நீ? அது சரி, ஜீப்ல எதுக்கு ஏறன? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஏற சொன்னதுனால ஏறன. தூக்கம் வந்துருச்சு. பாட்டு காதுல விழுந்து எழுந்த. சுதி ரொம்ப நல்லா இருக்குன்னு சேர்ந்து பாடின பஜகோவிந்தம். இவர் பேர் பஜகோவிந்தம் இல்ல, விஜய். சும்மாரு. எனக்கு இஷ்டமான பேர்ல கூப்பிடுறதா அவருக்கு இஷ்டம். எனக்கு நிறைய தடவை சொன்னாரே. ஏய், என்ன உளற? உன்னை நான் ஜீப்ல ஏற சொன்னேனா? அதென்ன, எதுவும் தெரியாதாட்டும் எதுவும் நடக்காதாட்டும் என்ன இதுக்கு முந்தி எப்பவும் பார்க்காததாட்டும் பேசுறிய. மணமேடையில இருந்து எழுப்பி என்ன தள்ளிக்கிட்டு வரல நீ? ஒண்ணு நான் மணமேடையில இருந்து தள்ளிட்டு வந்தனா? இவரை தள்ளிட்டு போறதுக்கு லட்சம் பொண்ணுங்க கியூல நிக்குதுங்க. இவர் என்ன தள்ளிக்கிட்டு வராது போனாலும் வெறுமனை இவரை விட்டுட்டு அந்த இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சுக்க மாட்டானா? மனசுக்கு பிடிச்சவனோட நடக்கிறதான் கல்யாணம். உன் காதலை என் கழுத்துல 3 முடிச்சா போடு. 7 ஜென்மத்தை 7 அடிகளாக்கி வாழ்க்கையெல்லாம் உன் பின்னால நடக்கிற நாராயணா. சாவுனாலும் வாழ்வதாலும் உன்னோடதான். டேய், இந்த பொண்ணு ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சுட்டு வந்த போல இருக்குடா.
மெதுவா பக்குவமா பேசி இதை தள்ளிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல போட்டுலாம். இல்லாட்டி நம்ம கழுத்துல சுத்தினாலும் சுத்திக்கும் இல்ல. எங்க எங்கடா பைத்தியம்? இங்கதான் இருந்துச்சு, எங்க போயிடுச்சு? என்ன சின்ன பாஸ் இங்கதான் இருந்துச்சு, காணது. பாஸ் கப்பு. ஐயோ கப்பைங்க. இது பைத்தியம் இல்ல, கப்பு திருடு. திருடு எங்கடி கப்பு? கப்பு போனா போட்டோம், வா போலாம். போனா போட்டோம், எனக்கு என்ன? வாங்க சின்ன தம்பி. அண்ணன் வந்துட்டாரா? இன்னும் இல்ல, வர்றதா போன் வந்துச்சு. அம்மா சின்ன பாஸ் இது சாமானியமான பொண்ணு இல்ல, பல ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்குது. அந்த அனுபவத்துலதான் கப்பு தள்ளிட்டு போயிட்டா. என்ன பண்றது? கப்பு நம்ம கப்பு தான்டா. நம்மள்தான். இங்க எப்படி வந்துச்சு? ரெக்க முளைச்சி பறந்து வந்துடுச்சு. வர வேண்டிய சமயம் வந்தா அந்தந்த இடத்துக்கு அது வந்துடும். வந்தது இருக்கட்டும், இது இங்க எப்படி வந்துச்சு? யார் கொண்டாந்தாங்க? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இங்கேயே வந்துட்டியா? இங்க வராத போனா வேற எங்கடா போவா? பாக்குறதுக்கு சாது ஆட்டம் இருக்கிற நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செஞ்ச சொல்லுங்க. இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்ல போங்கறியா? பாட்டிமா இந்த பாரு, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாட்டி போனா உன் கப்பு இந்த பொண்ணு கிட்ட எப்படி வந்துச்சு? கப்பு எப்படிடா வந்துச்சு? முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய் நீ யாரு? எங்க இருந்து வந்த? என்னாச்சுமா? இவர் ஷாஜஹான் நம்பி தாஜ்மஹால் கிட்ட இவர் கேட்டதை கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். நான் வாழ மாட்டேன், சும்மா மேல விழுந்து செத்து போறேன். மேல இங்க வராது. வாய் மூடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் தர, இங்க இருந்து வெளியே போயிடுங்கிறாரு. டேய், நீ எந்த ஆட்டம் வேணாலும் ஆடு, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி விளையாட சும்மா இருக்க மாட்டேன். இவன் அண்ணன் நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து வர போறான். அவனுக்கு தெரிஞ்சா கொன்னு. மூர்த்தி சார். சார், அந்த சவுத் மேல ஏன் கிளாஸ் பீஸ் போட்டுருக்கு? இப்போ எல்லாம் திருட்டு பையன் அதிகமா இருக்குன்னு நான் தான் வைக்க சொன்னேன். திருட்டு பையன் ஜாஸ்தியான செக்யூரிட்டி போடுங்க. அதுக்காக வீட்டு அடக்க கெடுக்கணுமா? இந்த பொண்ணு அவன் கண்ணுல படக்கூடாது. ஜாக்கிரதையா பாத்துக்க, கவுத்துக்காத. ஏண்டா ராகவா, இப்பதான் வர்றியா? லைட் அடைஞ்சல் இல்லாம வந்து இறங்கிச்சா? லைட் அடைஞ்சலாம் வந்தது. இப்ப நீதான் அடைஞ்சல். எத்தனை நாள் உபவாசம் இருந்த? எத்தனை நாள் விரதம் இருந்த? எத்தனை ஸ்வீட் தின்ன? அப்பா இல்லடா, நீ போனதுல இருந்து நான் பூஜை ரூம் பக்கமே போகல, எந்த ஸ்வீட் முகத்திலயும் முடிக்கல. சரி, வியாழக்கிழமை எதுக்காக பச்சை தண்ணில குளிச்ச? வெள்ளிக்கிழமை பகல் விரதம் வந்து ராத்திரி சக்கரை பொங்கல் வர தின்னுருக்க. அடுத்த நாள் பூந்தி லட்டு எல்லாம் வர தின்னுருக்க. மாட்டி வச்சுட்டானா அந்த செக்ரட்டரி கழுத? சொல்லாதடான்னு முதல்ல அவனுக்கு 3 போனை கொடுத்தேனே. எதுக்கு இப்படி கத்துறாரு? என்னமோ தெரியல. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ண சொன்னல? செக் பண்ண 100 ரூபாய்க்கு கணக்கு இல்லையே தவிர வேற பேலன்ஸே இல்ல. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கண்டபடி ஊர் சுத்தன இல்ல? எப்படி அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணிருக்க முடியும்? வர வர இந்த வீடு டிராமா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு நேரம் ஆச்சு, வாங்க. சாப்பிட கூப்பிடுறாரு, போலாமா? எனக்கும் பசிக்குது, வா. மேல போ, மேல போ, மேல போ. மூர்த்தி சார். சார், நம்ம திருப்பூண்டில இருக்க சொத்துக்கள் எல்லாம் வித்துலாம் இருக்க, பார்ட்டியை பாருங்க. இப்ப கொடுத்தா ஒண்ணுக்கு பாதியா கேட்பாங்க. பாதி வேலை ஆனாலும் பரவாயில்ல. அப்படின்னா சரி. என்னடா அது? அது நம்ம பெரியவங்களும் நானும் பிறந்த ஊருடா. தங்கை நாடார் பிறந்து செத்த ஊர் கூட தானே. எதுக்குடா போனவங்களை பத்தி அப்படி பேசுற? சே சுமாரு. நம்மள மோசம் செஞ்ச அந்த மனுஷ குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிற அந்த ஊர்ல நம்ம இருக்கவே கூடாது. அதனாலதான் வித்துற போறேன். என்ன அந்த ஊர்ல அப்படி வெறுக்கிறார் அவரு? திருப்பூண்டி தங்கையா நாடார் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆஸ்தி தகராறு கேஸ் இருக்குது. தங்கையா நாடார் இவங்க அப்பாவை மோசம் செஞ்சுட்டாருன்னு 2 குடும்பத்துக்கும் உறவு விட்டு போச்சு. இந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கும் அந்த ஊருக்கும் ஒரு சின்ன தகராறு இருக்கே. அப்பா இது எப்படா விடுறது? இப்போ அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சே. சின்ன பாஸ், எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நிஜமாவே நீ அந்த பொண்ணை லவ்வுக்கு பண்ணிட்ட? சும்மா சொன்ன விடுங்கய்யா. அந்த பொண்ணு பாட்டிமா பக்கத்துல தான் படுக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடும். நாம போய் கையும் காலி கட்டி நைட்டு குச்சி வண்டியில போட்டுட்டா சென்னைக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கோ. அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் படுத்து தூங்குறது இல்லன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. பப்பரவாய் பறங்கி கத்தலையா? ஏய், இந்த நேரத்துல நீ இங்க என்ன செய்யற? அத சொல்ல முதல்ல. பாருங்க, இப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இப்பவே போய் உங்க அண்ணனை எழுப்பி நம்ம விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற?
என்ன யாருன்னு நினைச்ச? வரிசையா 10 மர்டர் செஞ்சிருக்கிறது தெரிஞ்சுதா? குருமாவுக்கு கோழிங்களையா? தெரிஞ்சு போச்சா? இன்னொன்னும் இருக்கு. நீ பாத்ரூம்ல திருடு நாட்டம் பிராந்தி குடிச்சதை நான் பார்த்துட்டேன். பெரிய பாஸ் கிட்ட சொல்லட்டுமா? என்னையா சின்ன கண்ணா, என்ன இது விளையாட்டு? பொண்ணுன்னா கையில இருக்கிற மகுடி நினைச்ச ஊதி விளையாடுறது. பாருமா, உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா உங்க அண்ணன் நான் இருக்கிறேன். உடல் வேற நாள் ரத்தம் ஒண்ணுதான். பாருமா, இந்த பாத்ரூம் பிராண்டி மேட்டர் பெரிய பாஸுக்கு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. யோ, தூக்கம் வர மாட்டேங்குது. என் இடுப்புல வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடையா? போங்கிறது. விஜய், அப்பா என்னடா இது நடுராத்திரியில கூத்து? அது அது ஒண்ணுமில்ல, புது டியூன், சிக்கன் டம் ஸ்ட்ரிக். போய் படுத்துக்க. என்னங்க, ஹிட்லர் போயிட்டாரா? போயிட்டே இருக்கேன். ஹிட்லர் இன்னும் போக. இந்த பொண்ணு யாரு? பெரியவன் கேக்குறான், இப்பவாவது உண்மையை சொல்லேண்டா. அது வந்து நீ பேசாத, பல்ல உடைச்சுடுவேன். எதுக்கு அந்த பொண்ணை மிரட்டுற? இதுக்கு முந்தி லவ் பண்ணிட்டு இப்ப இல்லங்கறியா? நாங்க ஏதாவது நினைச்சு போனா? இல்லாட்டி போனா மூத்த நான் இருக்கும்போது எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நான் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறியா? இல்ல, இதெல்லாம் போய் டிராமா. உண்மைதாங்க. இந்த கொள்ளுவா பிசாசத்துக்கு முந்தி பார்த்தது இல்ல. நீ என்ன ஜாலராவா? உன் பேச்சுதான், என் பேச்ச கேட்க மாட்டேன். என்னடா கேக்குறது? நான் அப்ப சொன்னதெல்லாம் போய். நான் அவரை எப்பவும் பார்த்ததில்ல. கதி இல்லாம உங்க தம்பியை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த. எங்க ஊர் திருப்பூண்டி. திருப்பூண்டியா? ஆமா. எங்க சித்தப்பாவும் சித்தியும் பலவந்தமா என் ஆஸ்தியெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு என்னை 70 வயசு பெரியவருக்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டாங்க. அதனாலதான் தப்பி ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? சித்தப்பாவுக்கு அந்த ஊர்ல தங்கைய நாடார் ஆளுங்க பலம் இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படியாவது பிடிச்சு பாவி சித்திக்கிட்ட ஒப்படைச்சு அந்த பெரியவருக்கு என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல அவங்கள எதுக்க கூடியது நீங்க தானே தெரிஞ்சு கடைசி ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்த. அந்த தங்கையா செத்ததுக்கு அப்புறமும் அவரோட ஆளுங்களுக்கு கொழுப்பு இன்னும் அடங்கல போல் இருக்கு. அப்பாக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவங்களுக்கு எப்படி புத்தி கற்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப உன்னால அவங்க கிடைச்சாங்க. டேய், அந்த ஊர்ல எப்படியாவது நம்ம ஆஸ்தியை வித்துலாம் நினைச்சோம்ல, அங்க ஆஸ்தியை வித்தா மாதிரி இருக்கும், இவங்க சித்திக்கு புத்தி கற்பிச்ச மாதிரி இருக்கும், அந்த தங்கை ஆளுங்களோட கொழுப்பு அடக்கின மாதிரி இருக்கும். பாட்டிமா, நாளைக்கே திருப்பண்டி போறோம். தேவி, உன் வீடு எங்க? அது வந்து அந்த மரத்தை தாண்டி மூலையில திரும்பினா அந்த புளிய மரம் இருக்கிற தோப்பு கிட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கத்துல. சரி சரி சரி. டேய் விஜய், நீ இந்த பொண்ணோட போய் அங்க அந்த வீடு எங்க இருக்கு, என்ன தகராறு, அந்த ஆளுங்க எல்லாம் யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அங்க இருந்து நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. மூர்த்தி சார், சார் 2 நாள்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சு இங்க இருந்து போயிடணும். ஆகட்டும் சார். கடவுளே, 4 வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது கருணை காட்டு, என் வயிற்ற கலக்க வை. ஐயா, அம்மா. ஐயோ ஐயோ அம்மா, உன் ஒப்பாரி இருக்கட்டும். எங்க இருக்குது உன் 3 மாடி பில்டிங்? இதோ இங்கேதான். நாங்க என்ன காதுல பூசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த காலி இடத்தை கத்துதோ இருக்குது 3 மாடி பில்டிங்ன்ற. ஐயோ, இங்கேதான் என் 3 அடுக்கு மாளிகை. அதுக்கு பின்னால பெரிய போட்டாட்டம். மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போச்சு. போய் சொல்ற நீ. பொறுமையார். என் தங்கச்சி மேல கைய வைக்காத, தப்பு. நான் கேட்டுக்கிறேன். நானும் கேட்டுக்கிறேன். அது பாரு, அங்க ஒரு பெரியவர் புள்ள போடிக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். வெந்நீர் அணிந்ததென்ன என்ன வேலை பிடித்ததென்ன தாத்தா, இங்க ஒரு 3 அடுக்கு மாளிகை இருக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. அது இங்க இருக்கா? மாளிகையா? நான் பார்த்தது இல்லையே. நான் இங்கேயே 20 வருஷங்களா தினமும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 வருஷங்களா? தினமும் 3 பொழுதும். 3 பொழுதா? நான் தினமும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த கடவுள் கருணை காட்டும் போது கருணை காட்டுவார்.
அப்பா இந்த மாளிகை இங்க இருக்குதா சொல்லு தாத்தா. இங்க மாளிகையும் கிடையாது, மாட்டு சாணியும் கிடையாது. என்ன? முக்காலா முக்காலா. ஓ பிரபு, நீ எந்த நட்சத்திரத்துல பிறந்தியோ எனக்கு தெரியாது. உன் முகத்தை பார்த்ததோ என் அடிவயிறு கலங்கி கலக்கி விட்டுடுச்சு. கலக்கி விட்டுடுச்சா? கலக்கிற அளவுக்கு என்ன வேலை? இதோப்பா. இந்த கக்கூசுக்கு பிறந்தவன 20 வருஷமா இதான் வேலையா உனக்கு? எனக்கு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு என்னடா என்னாச்சு? இன்னொரு புது கதை ஆரம்பிக்குதுங்க. நான் நெருப்ப சப்பி பருப்ப துப்புற வேண்டியதாலும் சரியா போச்சு. எங்களை கூட்டிட்டு போய் அதோ எங்களோட மாளிகை காமிச்சிச்சுங்க. அங்க போய் பார்த்தாங்க. வாய மூடு. என்னாச்சும்மா? அது வந்துங்க. நிறுத்து. அது இல்லைங்க. பேசாத நீ. அண்ணே, இது வீடு, இதோட சித்தி, இது கட்டிக்க போறவன் எல்லாம் அங்கதான் இருக்காங்கண்ணே. சரி, அவங்க என்ன சொல்றாங்க? நான் பேசுறதுக்குள்ள இது சித்தி புல்டாக் மாதிரி என் மேல விழுந்தாங்கண்ணே. என் பொண்ணை கொண்டு போய் கற்பழிச்சேன்னு என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? ஏன் கண்ணு முன்னாலே தேவி அடிச்சு அந்த கேவனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்படுன்னு சொன்னாங்க. நீ சும்மாவா இருந்த? சும்மா இல்ல பாட்டிமா, தேவிக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்ல, அந்த பொண்ணை பத்தி எந்தவித தப்பான முடிக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். தடுக்க வந்த அந்த தங்கைய நாடார் ஆளுங்களை ஊர் எல்லா வரைக்கும் அடிச்சு விரட்டிட்டு தேவி என்னோட கூட்டிட்டு வந்தேன். பிரமாத வேலை செஞ்ச. பிரமாதம் இருக்கட்டும். இந்த பொண்ணு எங்க தங்குறது, எப்படி வாழறது, இதுக்கெல்லாம் யார் என்ன செய்யறது? என்ன செய்யறதோ, இதுக்கு என்ன வழி காமிக்கிறதோ அண்ணன் தம்பி 2 பேரும் யோசிச்சுக்கீங்க. அது வரைக்கும் தேவி என்கிட்டயே இருக்கட்டும். நீ வாமா வா. ஏண்டா, இப்ப இந்த பொண்ணு விஷயமா ஏதாவது யோசிச்சியா? அந்த பொண்ணு விஷயம் இப்ப இது வரைக்கும் தான் யோசிச்சேன். என் பொய்ய உண்மைன்னு எதுக்காக சொன்னேன்னு என்ன யோசிச்சாலும் எனக்கு விளங்கல குப்புசாமி. பாரு குப்பம்மா, உன் பேச்சு பொய்யா இருக்கலாம், உன் செயல் மோசமாவே இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு தனியா இங்க வந்து இவ்வளவு துணிச்சலோட பேசிட்டு இருக்கான்னா அவளுக்கு பின்னால ஏதோ கஷ்டங்கள் இருக்கு, ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்காக எங்க அண்ணன் முன்னால உன்னை சமாளிச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும், நீ எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? எங்க மத்தியில இந்த நாடகம் எதுக்கு ஆடுற? உங்க மத்தியில இருக்கணுங்கிறதுனால, என் பிரச்சனை உங்க வீட்டோட சம்பந்தப்பட்டதுனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எப்பவாவது உண்மை சொல்ல வேண்டி வந்தா அத முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அப்படின்னா நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவனா இருந்தா நான் சொல்ற வரைக்கும் என்ன பத்தி நீ எதுவும் கேட்க கூடாது. சரி. என்னங்க, இவ பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான். இல்லாட்டி போனா இவளுக்கு இந்த தைரியம் எங்கேந்து வருங்க? எவனோ ஒரு பாம்பு மந்திரவாதி இருக்கான். இல்லாட்டி போனா நேத்து அந்த பாம்பெல்லாம் நம்மள ஏன் துரத்துச்சு? என்ன வரட்டும்டா, எந்த பாம்பு மந்திரவாதி வரான்னு பாக்குறேன். ஏய், அப்படி பார்த்தா நானே பெரிய கீரி பிள்ளை மந்திரவாதிடா. மந்திரம் போட்டேன்னா தங்கமா இருந்தாலும் தணலா மாறிடும். அவளை நெருப்பு திங்க வைக்கிறேன். நெருப்ப அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, சுசீலா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பயா வரா? அம்மா சுசீலா. ஜானகி அம்மா, அடடடடே, எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. சுசீலா, சுசீலா போய் சுசீலா கூட்டோடி போடா. இவங்களை யாருன்னு நினைச்சா? இந்த வீட்டு மகாலட்சுமி. என்னமோமா, உங்களை பார்த்து ஒரு மாமாங்கத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நோய் நொடி இல்லாம இருக்கீங்களா? அவ எங்கே? வந்துரும். ஏய், சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. அவங்க அப்பா போனதுல இருந்து அந்த பொண்ணுக்கு அதே வருத்தம் தான். நல்ல பட்டு துணி போட்டுக்கன்னா போட்டுக்காது, வயிறார தின்னுனாலும் திங்காது, நல்ல நகை போட்டுக்கனாலும் போட்டுக்காது. படுற பாட்டை என்னன்னு சொல்றது? பேசி பேசி வெறுத்து போய் விட்டுட்டோம். என் கண்ணு இல்ல. வா, யார் வந்திருக்கா பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? அவங்கள யாருன்னு நினைச்ச? உன் பாட்டிமா, உங்க அப்பாவுக்கு சொந்த அத்தை. பாருமா, பொண்ண பூவாட்டம் பாத்துட்டு இருக்கோம். சமையல் அறைக்குள்ள விடாம பூரா வேலையை நாங்களே செஞ்சு எங்க முகத்தை இப்படி எரிச்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா மட்டும் அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு அநியாயம் செய்யாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருந்திருக்கலாம் இல்லையா?
அவர் அந்த காரியத்தை செய்யலன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிறோம். முதல்ல நீங்க போய் உங்க கருகிற முகத்துக்கு மருந்து பூசிக்கங்க. வாமா. என்னங்க பட்டுப்பான வம்ச விருட்சம் மறுபடியும் துளிர் விட்டுடுச்சே. துளிர் விட்டா கிள்ளி போட்டுருவோம், வளர்ந்தா வெட்டிடுவோம். கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோம். புத்துக்கிட்ட காலையில உன்னை திட்டுறது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓ மச்சான். மச்சானா? இந்த பாழா போன தகராறு இல்லாட்டி போனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்து பழ மாட்ட கொள்ளு பெற்ற பாத்திருப்பேன். இப்ப மட்டும் மிஞ்சி போனது என்ன இருக்கு? சுசீலாவுக்கும் உங்க ராகவனுக்கும் இப்ப கூட கல்யாணம் செஞ்சிடலாம்ல. பேரனை தூக்கி வச்சு கொஞ்சலாம்ல. நீங்க நினைச்சா செய்யலாம்ல. ஆமா, ஏன் செய்யக்கூடாது? பாட்டிமா, நம்ம குடும்பத்து மத்தியில தகராறு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்திருக்க, அதே எனக்கு போதும். நடக்காததை நினைச்சு யோசிக்காத. இனி யோசனையே இல்ல. பாட்டிமா, இப்படி ஒரு அழகான அண்ணி இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த சர்வாதிகார ஹிட்லரை சமாளிக்க கூடிய சண்டி ராணி நம்ம அண்ணி மட்டும்தான் இல்லடா. பாம்புக்கு பால் ஊத்தாதேன்னு சொன்ன பெரிய பாச அந்த பாம்பே கும்பிட வச்சிருச்சு இந்த சின்ன மேடம். உறவினரா இந்த ஊருக்கு வந்தீங்க, சம்பந்தியாரத்தான் இந்த ஊரை விட்டு போகணும். உன் கல்யாண தகராறுல இங்க கூட்டிட்டு வந்த, இவ கல்யாணத்துக்கு வழி காட்டின, இவ கல்யாணத்தை முடிக்க வந்த பெரிய சுமங்கலி ஆட்டம் இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சுசீலா யாருங்கிற விஷயம் ராகவனுக்கு தெரியவே கூடாது. தெரிய விட மாட்டோம். இட்ஸ் ஓகே, நான் பின்னாடி போய்க்கிறேன், நீங்க போங்க. நானே பின்னால போறேன், நீங்க போங்க. இல்ல, முதல்ல வந்தது நீங்க தான், நீங்க போறதா நியாயம். நான் பின்னாடி போறேன்னா நீங்க மறுக்கறீங்க. நீங்க பின்னாடி போறது எனக்கு இஷ்டம் இல்ல. ரெண்டு பேரும் பின்னாடி போகாம எப்படி தாண்டறது நீங்களே சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒத்து போனா யாருமே பின்னால போகாம ரெண்டு பேரும் முன்னால போகலாம். என் கையை பிடிச்சுக்குங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? முதல்ல நீ ஒரு அப்பாவே நான் நினைச்சேன், ஆனா நல்ல அறிவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இப்படி வந்த? ஏதாவது கேட்கணும்னு வந்தியா? கேள. அந்த பாம்பு புத்து இடிச்சணும்னு இருந்தேன், உனக்காகவே விட்டுட்டேன். நீ எப்ப வேணா வரலாம், பூஜையும் செஞ்சுக்கலாம். ஓகே? பாம்பா எங்க? அங்கதான் வாங்க. ஏய் சப்பி, எங்க ஓடுற? அண்ணன பாம்பு கடிக்க வந்துச்சான். பாம்பா? தேடுங்கடா. முதல்ல ராகவா இருக்கான்னு பாருங்க. எங்க ராகவா? அண்ணே, அண்ணே, இந்த விளையாடுற பிறந்ததுல இந்த பாம்பு முட்டை எத்தனை வளர்ந்தவன் நானே. டேய், அங்க பாம்பு இருக்கு போதுடா. பாம்பு ஜாக்கிரதை. பாத்துடா. அண்ணே, அண்ணே. அம்மா தேவி, வயல்ல இருந்து பிறந்த மாப்பிள்ளை பொண்ணாட்டம் இருக்காங்கல்ல இவங்க. இந்த முடிச்ச யாரும் அவுக்க முடியாது. இவங்களை சேர்க்கறதுக்கு நாகம்ம தாயே வந்ததாட்டம் இருக்கு. இவங்க கல்யாணம் ஆனா நாகம்ம தாய்க்கு பவுனான படம் செஞ்சு வைக்கிறேன். தேவி, உனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் உங்க சுசீலாவை எங்க அண்ணன் மனசார விரும்புறதுனால தானே? ஆமா. அது சரி,
நீங்க 2 பேரும் உறவினர்களா இல்ல தோழிகளா? கடமைப்பட்ட உறவினருங்க, கடவுள் உருவாக்குன தோழிங்க. ஓகே சரி, இப்ப நம்ம 2 பேர் விஷயத்தை பத்தி பேசுவோம். எனக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். நான் உன்னை என் மனசார விரும்புறேன். ஏய் தேவி, இல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லாம போறியே, சொல்லு தேவி. உனக்கு இஷ்டமா இல்லையா? இந்த லொகேஷன் நல்லா இருக்கு. ஐயோ அண்ணே. ஏய் தேவி, என்ன இந்த இடத்துல தனியா குடிச்சிட்டு இருக்க? சும்மாடா. ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ், ஜாக்கிரதை. மேல வா. சரி விஜய் எழுந்துரு. அம்மாடியோ, ஹிட்லர் போயிட்டாரா? சரி இப்போ அது சொல்லு, என்ன காதலிக்கிறியா இல்லையா சொல்லு. ஏய் விஜய், பாட்டிமா என்னால முடியாது, நீ முழுகு. நானா? முழுகுன்றல. ஏய் விஜய், எவ்வளவு நேரம் தானே குளிப்பே நீ? நம்ம தேவி எங்க? என்னமோ நான் எங்கேயும் பார்க்கல. காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்ன ஆளையே காணோம். நீ பார்த்தா நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லு. பாட்டிமா, இங்கே இருக்கீங்க? உங்களுக்காக நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன். வாங்க அபிஷேகத்துக்கு நேரமாச்சு. நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் குளிக்காத முருசாமி, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ, சீக்கிரம் வா. அங்க தேவி, இங்க தேவி, அங்க எப்படி போச்சு? சரி பார்க்கலாம். தேவி தேடா நீ எங்கன்ற வர? நான் எங்க வடக்கு திசையில குளிச்சிட்டு இருந்தேன், நீ தெற்கு திசையில இங்க வந்து முடி பிடிச்சி எடுக்கிறியா? எனக்கு என்ன தெரியும், தேவி இங்க முழுகுனா கண்டுபிடிக்க முடியல. மச்சக்கண்ணியா மாறி இருக்கும். நீ தேவி பைத்தியம் முடிச்சாலே வச்சு பாஸ். எப்படி போயிருக்காங்க? தேவி இங்க முழுகிச்சா? அதுக்கப்புறம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை நம்ம தேடினா கிடைக்குமோ என்னமோ. இல்ல தேவி கிடைச்சிருச்சு. என்ன பண்ற? திருட்டு கிடைச்சது, சொம்ப காணா. எங்க எங்கயா சொம்பு? இப்ப பாரு, நீ சொட்ட தலையா, மொட்டை தலையா, பல்பு தலையா? ஐயோ சொம்பு கிடைச்சிருச்சா? இருக்காதே இருக்காதே இருக்காதே. பாட்டிமா, ஏ பாட்டிமா, விஜய், ஏ பாட்டிமா, காஃபி. பாட்டிமா, உங்க செயினை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கங்க. பரவாயில்ல வச்சுக்கங்க. இது என்னது இல்லைங்க, உங்களது. ஓ, காஃபி குடிக்கலன்னா? அப்போ காலையில இருந்து காஃபி குடிக்கலையா? அது காலையில இருந்தே குடிக்கல. நான் கலந்து தரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அது மனுஷங்க இலை திங்க கூடாது. காஃபி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்லையே? இப்பதாங்க நல்லா இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் குறைச்சிலுங்க. டிகாஷன் தேவையில்லைங்க. பின்ன எதுக்குங்க காஃபி குடிக்கிறது? என்னங்க ஜலதோஷத்தோட போராடுறீங்க? நேத்து சேத்துல விழுந்ததுல இருந்து தும்மல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆட, உங்க தோட்டத்திலே தும்மலுக்கு மூலிகைங்க இருக்குங்க. புதுசா மண்பானை வாங்கி மஞ்சள் போட்டு நல்ல கொதிச்ச வெந்நீர்ல கொஞ்சம் வால் மிளகு, வெத்தலைங்க, கண்டங்கத்திரி, ஜாதிக்காய் தூள், தனியா இலை, காட்டாமணி வேறு, பச்சை பொடி, படிகார பவுடர், எருமைச்சாணி, காஞ்ச வராட்டி எல்லாம் தண்ணியில போட்டு பொழக்கு பொழக்குன்னு கொதிக்க வச்சு போர்வையால போத்திக்கிட்டு 30 வாட்டி மூச்சு பிடிச்சா ஜலதோஷம் அடியோட பறந்து போயிடுங்க. என்னாச்சுங்க? இதெல்லாம் யாருங்க செய்யறது? நான் செய்யட்டா? வேண்டாங்க, இந்த எருமைச்சாணி காஞ்ச. அப்பா, இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வராம தான் நல்லா இருக்கும். நாள் பூரா வராம தான் இன்னும் நல்லா இருக்கும். பெரிய தம்பி எங்க இருக்கு? கையெழுத்து வாங்கணுமே, அதனாலதான் எப்ப பாரு கையெழுத்து மாத்திரம். போர்வையை போத்திக்கிட்டு ஆவி புடிங்க. ஐயோ, மூச்சு அடிக்குது, என்னால முடியாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. சரி.
ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? அந்த பொண்ணு என்ன சின்ன பாப்பார நினைச்சியா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆவறது? என்ன ஆவறதுடா? வீட்டுக்கு வந்த அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து நடு வீட்டுல வச்சு போர்வையால போத்தி, ஐயோ! ஆம்பளைங்களே இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. நீ பொண்ணு, எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? அது வந்து நான் உங்களை ஒண்ணும் கேட்கலீங்க. இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஏதோ கால் தவறி சேத்துல விழுந்த நினைச்சேன் தவிர இந்த செங்கமலத்தின் வாழ்க்கையே சேராக்கவே நினைக்கல பாஸ். அம்மா இந்த வீட்டுனால ஒரு அப்பாவி கல்யாணம் காட்சி இல்லாம வீணா போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நாளைக்கு இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா? அப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். இவளை எவன் கட்டிக்குவான்? எவன் கட்டிக்குவான்? முருகா! பாருங்க, சுசீலாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ மனசும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். விஜய், என்னாச்சு? ஒரு பயங்கரமான கனவு. கனவா? நீ ஏதோ பள்ளத்துல விழுந்த மாதிரியும் என்னை விட்டு விலகி போயிட்ட மாதிரியும் ஒரு பயங்கரமான கனவு. ஒவ்வொரு நேரம் நமக்கு விளங்காதது, நம்ம அறிவுக்கு எட்டாதது கனவா வரும்னு சொல்லுவாங்க. அத கனவுன்னு சொல்லி மறந்து போறத காட்டிலும் இப்போ நினைவு வச்சுக்கிறது மேலானது. தேவி, உனக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த வந்தோம். மறந்து போய் விட்டாயா? நாளை நாக பௌர்ணமி நாள். திவ்யலிங்கம் பூமியிலிருந்து வெளிப்படும் நாள். இப்பௌர்ணமியில் சர்வேஸ்வரனை ஜெபித்து கோடி வில்வேலை அர்ச்சனை செய்ய வேண்டுமென நாகராஜா ஆணை. இருக்கட்டும். இல்லையெனில் நமது நாகஜாதிக்கே கெடுதல் என்று உனக்கு தெரியாதா தேவி? பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு புறப்படு தேவி. பாட்டிமா, இன்னைக்கு என் சிநேகிதிங்க வந்திருக்காங்க. நான் அவங்க கூட போகணும். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வரட்டா? உன்னை போயிட்டு வானோ போகாதேன்னோ சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும் இல்லம்மா. நீ இந்த வீட்டுக்கு உரியவளாயிட்டா உன்னை போயிட்டு வானோ போகாதேனோ நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இவ்வளவு நாள் நீ எங்களோட இருந்தாலும் உன் மாற்றாந்தாய், உன் கல்யாணம் எல்லாம் எங்களுக்கு வெறும் கதையாவே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்ல. நீ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா அதே போதும். ஒவ்வொருத்தர் கதையும் விதியோட எழுத்துங்கிறாங்க. என் கதை அந்த விதிக்கு கூட தெரியாது. உங்களுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும்? போயிட்டு வரேன். யார் நீ? சின்ன பையன். அது தெரியாம தான் கேக்குறேனா? யார் சொல்லு? நீ இருடா. உன் பேர் என்ன தம்பி? நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. எனக்கு பேர் வைக்காம எங்க அம்மா செத்து போச்சுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. உங்க வீடு நல்லது, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தெரிஞ்சு உங்க வீட்டுல வேலை கேட்கலாம் வந்தாங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறங்க. எனக்கு சம்பளமே தேவையில்லைங்க. நீங்க சாப்பிட்டதுப்பா மிச்சம் இவ்வளவு தந்தா போதுங்க. டேய், நீ என்ன வேலை செய்வடா? இந்த பத்திரம் எடுத்துட்டு போ. இந்த பிச்சை வேணும்னா நான் வெளியே கேட்டு வாங்கியிருப்பாங்க. வேலைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. பாவம் சின்ன பையன். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செய்வான். இருக்க சொல்லுங்க. நமக்கு சரி, உன் புருஷன் ஒத்துக்கணும் இல்ல? என்ன டிஸ்கஷன்? யார் அந்த பையன்? இவன் இங்க வந்து வேலை வேணும்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் இவனை சப்போர்ட் பண்றாங்க. இது என்ன சத்திரம் நினைச்சீங்களா? சின்ன பசங்களை வேலையில வைக்க கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லு தெரியுமா? தினமும் மாறி போற அரசாங்கம் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. திங்க சோறு இல்லாம எரியிற வைத்து கேட்டா தெரியுங்க எங்களோட பசிய பத்தி. இந்தாங்க, இங்க எல்லாரும் விட நீங்க தாங்க நல்லவரு. இது சும்மா கத்துவீங்க, கோப்படுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லங்க, உங்க சுத்தி இருக்கிற மத்தவங்க தான். பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
உங்க பக்கத்துல இருக்கறனால தானங்க உங்க மனைவி கூட அழகு வந்திருக்கு. இந்தாங்க, நீங்க 2 பேரும் சீதாராமனுங்க. ராமகிருஷ்ணமானது அனில். அந்த அனில் நான் தாங்க. நீங்க பாலம் கட்டும்போது நான் உங்களுக்கு உதவி செய்தாங்க ஐயா. அதை நீங்க மறந்து போயிட்டீங்க. அதாவது ஞாபகம் இருந்தா என்ன வேலை கொடுங்க ஐயா. சரி சரி, நேரத்தை வீணாக்காம வேலை செய்யணும். டிசிப்ளினா இருக்கணும். ஜிஞ்சனுக்கு தான் எங்க பாயிண்ட் மேல ஒரு யாரு அது? எங்க அது? என்னையா? ஆமா உன்னதான். நான் உனக்கு சிஷ்யனா? சரி, யாரா நீ? நான் இன்னைக்குதான் இந்த வீட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா. டாங்கிரே, நீ கால கையோட செய்யற வேலைய நான் என்னோட கண்ணாலே செய்வேன்டா. நீ ஒரு நாள்ல செய்யற வேலைய நான் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவேன்டா. இன்னையில இருந்து இந்த வீட்ல நீ எல்லா வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்சம் வேலை தான் செய்யணும். பின்ன மீதி வேலையெல்லாம் யார் செய்யறது? இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லார் வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன். காத்து கிடையாது, மழை கிடையாது, ஒரு மின்னலும் இல்லாதப்போ இப்படியே இடி விழுந்தது. நல்ல வேளை, மண்டையில விழ வேண்டியது மரத்தோட போச்சு. எல்லாம் அதிர்ஷ்டம். என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வீடெல்லாம் பிசாசுங்க திரியறதாட்டம் இருக்கு. அம்மாடி வாமா, ஒரு வாட்டி ஜோசியர் கிட்ட போயிட்டு வரலாம். ஏதாவது எந்திரம் தருவாருமா? பாருங்க, எத்தனை இடத்துல இப்படி இடி விழல. நம்ம வீட்டுல விழுந்ததுனால நமக்கு பயம் உண்டாக்குறது சகஜம். ஒண்ணும் பயம் இல்ல, கவலைப்படாதீங்க. சரி வாடா, நாமாவது போய் இப்படி ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். விடுங்க பெரிய மேடம், இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். அம்மா நீங்க ஜாகிரதையா இருங்க. யந்திரம் கூட அசத்துறேன் நானு. ஹலோ, நான் தாங்க சுசீலா பேசுறேன். சுசீலா, உன் புருஷனையும் உன்னையும் பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஏன் திஷ்டி கூட பட்டுடும் போல இருக்கு. அதனால ஒரு சுவாமி கிட்ட போய் இந்த தாயத்தை கொண்டு வந்திருக்க. அவர் நல்ல மகிமை உள்ளவரு. என் நாகமா தான் இருக்கே, எனக்கு இந்த தாயத்தை எதுக்கு? இத நாகமா கொடுத்ததா நினைச்சுக்க. நான் மறுபடி சொல்ற வரைக்கும் இந்த தாயத்தை நீ அவுக்க கூடாது. எழுந்துரு. உன்னதான் இப்போ நான் சொல்றபடி நீ செய்ய போற. இப்ப நீ போய் சுசீலா இடது கையில இருக்கிற தாயத்தை அவுத்து போ.
என் படத்தின் நிழலில் இருக்கும் மனிதர்களை நீ என்ன மந்திர தந்திரம் செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை நாட்களுக்கு நீ காப்பாற்றப் போகிறாய் தேவி? தீய சக்திகள் சுமக்கும் என் பல்லக்கை எவரும் தடுக்க முடியாது. எந்த மனிதர்களை நம்ப வைத்து இந்த வீட்டில் சேர்ந்தாயோ அவர்களை விட்டே உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறேன் பார். குட்டி சாத்தா ஏய், யார் நீ? 12 மாசம் சுமந்து 11 நாள் பரிதவிச்சு இந்த கவிதையை பெத்து தொட்டில போட்டு ஆட்டி ஆட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். என்ன கண்டபடி வளர்ற? புரியுற மாதிரி சொல்லு. இந்த கவிதை குட்டி சன்னாவூர் சந்தையில சுண்ணாம்பு வியாபாரம் பண்றான்னா பிபி வாசிக்கிற பொண்ணாத்தா புடவை புடிச்சுக்கிட்டு இங்க ஓடியாந்துட்டானே. உங்க குடும்பத்துல தான் இருக்கான்னு ராத்திரி கடவுள கூத்தாண்ட சொன்ன உடனே குச்சு குச்சு ஓடியாந்த. இவன் பிறந்த உடனே நம்ம ஊர்ல 6 வீடுங்க எரிஞ்சு போச்சு. 7 பிள்ளைங்களுக்கு கால்தான் வந்துருச்சு. ஊரே காலி ஆயிடுச்சு. வெள்ள காக்கா கருப்பு முட்டை போட்டுச்சு. நடுராத்திரியில நிறைய வந்துருச்சு. ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரம் நக்கி நக்கி ஊழிச்சு. இந்த கன்றாவை பிடிச்சவன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு பொக்குன்னு நெருப்பு பிடிச்சு கப்பு கப்புன்னு எரிஞ்சு போடும். ஏண்டா அப்பா அம்மா இல்ல நீ எங்ககிட்ட ஏன் போய் சொன்ன? என்ன உன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி கழுதி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிட வேண்டியது. இந்த புள்ளை விட்டு வெளியே போடா. அட என்னடா அது மொறப்பு? வட வீட்டுக்கு நான் உனக்கு சிஷ்யனா? அது எப்படி? அது கண்ணால வேலை செய்வீங்களா நீங்க? கண்ணால? ஏன்டா அற போடலங்க? எனக்கே போட்டே வரியாடா? என்னையே வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் போடுறியா? திட்டம் உன்னை பத்தி நம்ம தேவி சொல்லலன்னா என்ன ஆவறது? என் வேலைக்கே வேட்டு வைக்கிறேடா நீ. இந்த வாட்டி விட்டுறா. இன்னொரு வாட்டி இந்த சுத்த வட்டாரத்துல நீ வந்தேன்னு தெரிஞ்சது உன்னை உப்பு கண்டம் போடுற மாதிரி போட்டு நெருப்புல சுட்டு தின்னுடுவேண்டா. அந்த பொடி பையன் எங்கடா? அந்த பொடி எனக்கு அப்பனா நீ? பயமா இருக்குறா, பயமா இருக்குறா. குத்தனடா பாரு. 32 பல்லு மொத்தமா வயித்துக்குள்ள போய் சேர்ந்துரும். இது என்னடா ஆழம் விழுது மாதிரி முடி தொங்குது? ஆமா, குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நாத்த தங்க முடியலடா. அந்த மொறப்பு என்னடா? அந்த முக்கல் என்னடா? குரங்கு மூஞ்சி படுவா. குரங்காக என்னம்மா? என்ன குரங்கெல்லாம் வருது? டேய் விஜய், என்னாச்சு? எங்க வீட்லயே ஒரு குரங்கு பையன் இருக்கா. இன்னொரு குரங்கு எங்களுக்கு வேண்டாம். போக மாட்டேன். என்னடா இந்த குரங்கு சேட்டை? என்னது? குரங்கு கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, ப்ளூ கிராஸ் போன் பண்ணுங்க. ஜூல கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்ணி, என்ன என்னாச்சுமா? டேய், நீ போய் டாக்டருக்கு போன் பண்ணு. என்ன சுசி? புள்ள பிறக்க போகுதுடா. உங்க அண்ணன் அப்பாவை போறான்டா. அப்ப அம்மா யாரு? உங்க அண்ணிடா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. கார்த்திகை பௌர்ணமி கடைசி நாள் நடு ஜாமத்துல ஊர் எல்லை தேவதைகளான முத்தேவிகளும் ஆலயத்துக்குள் சஞ்சரிப்பான்னு ஒரு ஐதீகம். சீக்கிரம் புறப்படுங்க, ஆலய கதவுகளை எல்லாம் மூடணும்.
அழகிய தீபங்களால் கோவிலுக்கு கோலமிட்ட நங்கை புண்ணியவதி தானே? மஞ்சள் குங்குமத்தோடு நம் அக்கா தங்கையருக்கு காணிக்கை தந்த பெண் அன்புக்குரியவள். அதனால் வாழ்நாளெல்லாம் சுமங்கலியாக நித்திய சௌபாகியத்தோடு வாழ்கவென வாழ்த்துவோம். ததாஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ. அக்கா, எப்படி பலிக்க போகிறது உங்கள் ஆசீர்வாதம்? சுசீலாவின் மஞ்சள் குங்குமத்தை அழிப்பதற்கு மரண தேவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஆம், அவள் கணவன் விரைவில் மடிய போகிறான். எங்கே நிலைக்கப் போகிறது நீங்கள் அளித்த நித்திய சௌபாக்கியம்? எல்லாம் ஞான கண்ணால் கண்டோம் கண்ணே. நீ நிலை நிறுத்திய அக்குடும்பம் என்றும் அழிந்து போகாது. விதி கூட தப்பிக்க இயலாத இந்த விபரீதத்திற்கு எவர் தப்பிக்க இயலும்? எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த கஷ்டமெல்லாம் கடைசியில் பெண்களுக்குத்தான். இந்த விபத்து நீங்கக்கூடியதாகையால், இந்த கண்டம் தீரக்கூடிய மார்க்கம் உள்ளதால் எமது நாவிலிருந்து அருள்வாக்கு பிறந்தது. ஆமாம் என்றால் உங்கள் வாக்கு பலித்து சுசீலா தீர்க்க சுமங்கலியாக இருக்க மார்க்கம் என்னக்கா? அது நிறைந்த சௌபாகிய விரதம். இமாலய சிகரத்தில் தேவதைகள் சஞ்சரிக்கும் இடத்தில் 3 மூர்த்திகளை படைத்திருக்கும் தாய் பராசக்தி வீற்றிருக்கிறாள். அந்த ஜெகன்மாதா அமிர்த வர்ஷினி, கருணா சுரூபிணி. அந்த தாயிடம் சென்று நவராத்திரியில் 9 நாட்களும் நியம நிஷ்டையோடும் பிரம்மச்சரியத்தோடும் இடைவிடாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அங்கே திவ்ய கங்கையில் ஸ்நானம் செய்து ஸ்வர்ண மஞ்சள் குங்கும குகையில் கொட்டும் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சித்து அங்க பிரதர்ஷனத்தோடு ஆராதித்து அந்த தாயை நினைத்து அவளை மகிழ்வித்தால் 9வது நாளில் அந்த சக்தி கிருபா கடாட்சமாய் அகன்ற ஜோதியாய் தோன்றுவாள். அது மரணத்தை அழித்துவிடும். அங்கனம் தோன்றிய மறுகணம் அந்த சுசீலா கணவன் தீர்க்காயுள் பெற்று விடுவான். செய்கிற நியம நிஷ்டையில் குற்றம் நேர்ந்தாலும் 9 நாட்களில் விரதம் பூர்த்தியாகாமல் போனாலும் தேவி ஆத்திரம் கொள்வாள். உன் காரியம் நிறைவேறாது. நல்லது, சுசீலாவை இந்த விரதம் இருக்கச் செய்கிறேன். ஆனால் மானிடர் மட்டும் அப்பிரதேசத்தை சேர்வது கடினம். எனக்கு இது கடினம் இல்லையக்கா. சுசீலாவை இல்லத்தில் விரதம் இருக்க செய்து அவ்விடத்திற்கு நான் செல்கிறேன். உனக்கு அந்த அருகதை இல்லை தாயே. இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். நாகலோகத்திலிருந்து வந்த நாக கன்னினி இப்பூலோகத்தில் சுமங்கலி எப்படி ஆவாய்? அந்த இல்லத்திற்கு எப்படி சம்பந்தமாவாய்? இந்த 9 நாளும் நிஷ்டையில இருந்து லலிதா சகஸ்ரநாம ஜபத்தால அம்மனை ஆராதிக்கணும். இந்த நவராத்திரி 9 நாளும் வாசப்படி தாண்டி வெளியே போக கூடாது. காமம் மனசுல கூட வரக்கூடாது. புருஷனை கூட புனிதமான முறையில பார்க்கணும். துளசி மாதிரி தூய்மையோட இருக்கணும். சாவித்திரி மாதிரி பிடிவாதத்தோட இருக்கணும். விரதம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த 9 தீபங்களும் அணிஞ்சு போகாம கவனிச்சுக்கணும். இந்த விரதம் பலிச்சா கோடி ஜென்மத்து சௌபாக்கியம் இந்த ஜென்மத்துல உன்னை தீர்க்க சுமங்கலியா ஆக்கிடும். இனி உன் பீடைங்கெல்லாம் தூரமா போயிடும். நான் உன் கூட பொறக்காட்டி போனாலும் எனக்கு நீ துணையா இருக்க. எனக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். வேணும். உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வேணும். இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் வேணும்.